பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். பிளஸ்ஸிங் நியூ ஹோப் சர்ச் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆம், ஒரு 10 விதமான சிறையிருப்பை அவர் திருப்ப போகிறார். ஆமீன். ஜெபத்தோடு நாம் கேட்போம். ஆயத்தமாருங்கள். பாருங்கள், நான் ஒரு நண்பரை சந்தித்தேங்க சென்னையில். அவர் டிவியில் சீரியல் நடிகர். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்பொழுது அப்போ நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் இதற்கு சொன்னார், என் தங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் திடீர்னு அவங்க ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டாங்க, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய வழியில் ட்ரை பண்ணோம், அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, பலன் கொடுக்கலை, குணமாகலை. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் ஒரு போதகரை அறிந்து கொண்டு அவரிடம் கால் செய்து நாங்கள் அங்கே போயிட்டு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம். அங்கே கர்த்தர் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தாங்க, எங்கள் தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட மேற்கொண்டு கேட்டேன், அந்த அவர்கிட்ட என்ன ஆச்சுங்க, வேறு என்ன சொன்னார் பாஸ்டர் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, யாரோ செய்வினை வச்சுருக்காங்களா? யாருங்க வச்சுருக்காங்க, பாஸ்டர் சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, எங்கள் சித்தி வச்சுருக்காங்க சொன்னாங்க. சித்தியா? எனக்கு கேட்டோன்னே அப்படியே ஒரே ஷாக்கு. சித்தினா அம்மாவுடைய தங்கச்சி இல்லை, அவங்க ஒரு மந்திரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டோன்னே அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன இங்கே ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உங்கள் சித்தி கூட நீங்கள் பழகுறீங்களா, பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு சொல்கிறாரு, அந்த சித்திக்கு ஒரு பையன் இருந்தாங்க, அந்த மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்தியோட மகன் இறந்துட்டு இருக்காரு பாருங்கள். அப்புறம் அந்த சித்திக்கிட்ட பழகுறீங்களான்னு கேட்டது. ஆமாம், நாங்கள் பழகுறோம், பேசுகிறோம்னு சொன்னாங்க. பாருங்கள், கர்த்தருடைய அன்பு பற்றிங்களா இப்போ ஏற்பட்டது. நமக்கு மந்திரம் வச்சவங்க கூட அவங்க கூட நம்ம பேசுகிறோம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்கிறார். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அவன் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. முதல்ல ஒரு சிறையிருப்பை கர்த்தர் திரும்ப விரும்புகிறார். மந்திரம், மாந்திரிகம் என்னும் சிறையிருப்பு, விட்ச் கிராஃப்ட் என்னும் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். விசுவாசத்தோடு நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக காரியங்கள், ஒருவேளை மாந்திரங்கள், செய்வினை கட்டுகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்ப வல்லவர். ஆமென். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பார்த்தீங்களா, மந்திரவாதிகளால் கூடாமற் போயிற்று. அப்போ மந்திரவாதிகள் சொல்கிறாங்க 19ஆம் வசனத்தில், அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இது தேவனுடைய விரல். ஆம், தேவனுடைய பலத்த கைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மந்திரங்கள், மாந்திரங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. முதல் சிறையிருப்பு மந்திரம், மாந்திரம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை திருப்புவார், உங்களை திருப்புவார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 2வது, கர்த்தர் சாபம் என்னும் சிறையிருப்பிலிருந்து நம்மை திருப்ப வல்லவர். சாபம். ஒரு நாளுங்க, நான் சென்னையில் இந்த மவுண்ட் ரோடு வழியாக என் பைக்கில் போயிட்டு இருந்தேன். என் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அருகில் ஒரு நபர், அவரும் வண்டியில் அப்படியே போயிட்டுருக்காரு. ஃபோன் பேசிக்கிட்டு போகிறாரு. ஃபோன் பேசிட்டு என்ன ஃபோன் பேசிட்டு போகிறாருன்னா, என் வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாதுடா. என்ன சொல்லிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு, என் வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாரு. அதை கேட்கும் போது நானும் பக்கத்தில் வரேன், சிக்னலில் நின்று கேட்டுருக்கேன். கேட்கும் போதே எனக்கு அப்படியே இதுவாக இருக்குது. நீதிமொழிகளில் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அப்போ காரணத்தோடு இடுகிற சாபம் பலிக்குங்க இல்லை. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம் சாபத்தை நம்ம தலைமையில் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அநேக சாபங்களுக்குள்ளாக நாம் மாறிக்கிறோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தலைமுறை சாபங்கள். ஒரு குடும்பத்து மேலே ஒரு தலைமுறையாக ஒரு சாபம் இருக்கும். அநேகர் அந்த குடி பழக்கம், அது ஒரு சாபமாக இருக்கும்.
கடன் அது ஒரு சாபமாக இருக்கும். வறுமை அது ஒரு சாபமாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி ஒரு சாபமாக இருக்கு பாருங்களேன். வசனம் இப்படியாக சொல்கிறது. நம்ம அந்த வசனத்தை படிப்போம். சங்கீதம் 109 அதிகாரம் 17 வசனம் 18 வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். பார்த்தீங்களா? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். 18 வசனம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். சாபத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் அதை ஏற்றிக்கொள்கிறோம். கர்த்தர் அந்த சாபங்களை மாற்ற வல்லவர். சாபம் என்னும் சிறையிருப்பை மாற்ற வல்லவர். இதை நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். ஆமென். உங்கள் மேலே ஏசப்பாவுடைய அன்பு கூர்ந்தபடியால் அது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற நம் தேவன் போதுமானவர். ஆமென். 2வது, சாபம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவர். ஆமென். 1வது பார்த்தோம், மாந்திரம் என்னும் சிறையிருப்பிலிருந்து நம் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு பாடல் கூட நம்ம இப்படி கேட்டிருப்போம். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் வென்றிடுவோம். ஆம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே வாய்களில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமைன்னு சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் சிறையிருப்பு, மந்திரம் என்னும் சிறையிருப்பு மாறட்டும் தகப்பனே, சாபம் என்னும் சிறையிருப்பு மாறட்டும் சுவாமின்னு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை சாட்சியாக பாட்டுவார். ஆமென். 3வது, வியாதி என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். யாத்ராகமம் 23 அதிகாரம் 25 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்துலேருந்து ஆமேன்னு சொல்லுங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறார். உன் குடும்பத்திலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதி என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது யாராவது சில பேர் வியாதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரின் வியாதியிலிருந்து விலக்க போதுமானவராக இருக்கிறார். என் சிறையிருப்பை, என் வியாதி என்னும் சிறையிருப்பை மாற்றுவார். நான் ஏசப்பாவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். 1வது, மந்திரம் என்னும் சிறையிருப்பிலிருந்து என்னை அவர் மாற்றுவார். 2வது, சாபம் என்னும் சிறையிருப்பிலிருந்து என்னை மாற்றுவார். 3வது, வியாதி என்னும் சிறையிருப்பிலிருந்து. ஒருவேளை என் குடும்பத்தில், என் நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வியாதியோடு இருந்தாங்கன்னா நீங்கள் தைரியமாக ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லுங்கள். வியாதியை ஏசப்பா உன்னிலிருந்து விலக்குவார்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். 4வது, பலவீனம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். லூக்கா 13 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். அப்பொழுது அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேலும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். 18 வருஷங்க பலவீனங்க. பலவீனம் என்னும் சிறையிருப்புங்க. ஒரு நாள் கர்த்தருடைய பார்வை அந்த ஸ்திரீயின் மேலே பட்டது. கர்த்தருடைய பார்வை பட்டா சும்மா இருப்பாரா? 13 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எசப்பா ஒரு வார்த்தை சொன்னையும் அங்கே பலவீனம் என்னும் சிறையிருப்பு மாறிற்று. இன்றும் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அன்பு பிள்ளையே, என் மகனே, நீ பலவீனத்திலிருந்து மாற்றப்பட்டாய், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன்,
என் காயங்களால் நீ குணமாவாய். அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாவேன். ஆமென். பலவீனம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயம் விடுதலை ஆக்குவார். அநேக சாட்சிகளை இந்த டிவி மூலியமாய் நம்ம பார்க்கும் பொழுதே ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் பெரிய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்ற போதுவானவராய் இருக்கிறார். 5வது, கட்டுகள் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 71 20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினேன். கட்டுகளிலிருந்து விசுவாசியுங்க, நம்புங்க, அறிக்கையிடுங்க. சங்கீதம் 71 கட்டுகள் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமீன். 6வது, பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், யாருன்னா பாவத்தில் இருக்கிறீங்களா அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமீன். மத்தேயு 9 அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. நம்மை பாவங்களை அறிக்கை செய்யுமா ஏசப்பா நம்ம எப்பேற்பட்ட பாவங்களை மன்னிக்க வல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம பார்த்தோம், பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து இந்த ஒப்பு கொடுங்க. இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவீர்கள். 7வது, பயம் என்னும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. ரோமர் 8 அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். ஆமாம், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பயம் என்னும் சிறையிருப்பிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட் என் கூட இருங்க, பரிசுத்த ஆவியானவரே என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் அநேக காரியங்களை நம்ம போகும்பொழுது எல்லாத்துலேயும் பயம் வருது. எல்லா காரியங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு விதமான பயங்கள் தொற்றிக்கொள்கிறது. எக்ஸாம் எழுதும் பொழுதும் இல்லை சில காரியங்களை பண்ணும்பொழுதும் நமக்கு ஒரு பயங்கள் வருகிறது. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், எசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் பயத்தை போக்குங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வார், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுங்க. பயம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். 8வது, பகைஞர்கள் என்னும் சிறையிருப்பிலிருந்து நம்மை அவர் விடுவிப்பார். லூக்கா 1 இப்படியாக சொல்கிறது, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். நம்ம பார்த்து சொல்றாரு, சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். ஆமென். 8வது சிறையிருப்பு, சத்துருக்கள் பகைஞர்கள் என்னும் சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கடைசியாக 9 என்னும் சிறையிருப்பு, பஞ்சம் வறுமை என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். 1 ராஜாக்கள் 17 13-14 நம்ம அதை தியானிச்சோன்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வறுமை என்னும் சிறையிருப்பு மாறினது. அதுதான் நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17 படிப்போமானால், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அதை கண்டார்கள். ஆமாம், பஞ்சம்தான், ஆனாலும் உலகம் முழுவதும் பஞ்சம்தான், ஆனால் அவங்க குடும்பத்தில் பஞ்சம் இல்லை, பானையில் மா செலவழிந்து போகலைங்க. நல்லா திருப்தியாக அந்த மகளும் அவள் பிள்ளைகளும் எலியாவும் இந்த பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டார்கள்.
பஞ்சம் வறுமை என்னும் சிறையிருப்பிலிருந்து மாறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பஞ்சம் வறுமை என்னும் சிறையிருப்பு இருந்தால் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி, வார்த்தைக்குபடி கீழ்ப்படியுங்க. இந்த பஞ்சம் வறுமையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக 10வது, கடன் என்னும் சிறையிருப்பை இருந்து நம்மை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். ஆமென். நிச்சயம் அவர் கடன் என்னும் சிறையிருப்பிலிருந்து நம்மை மாற்றுவார். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12 வார்த்தையை நம்புங்க. வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரின் கடனன் என்னும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஒருவேளை தேவைக்காக வாங்கியிருப்பீங்க, கடன் வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக வாங்கியிருப்பீங்க, உங்கள் படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்புக்காக வாங்கியிருப்பீங்க, தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே அந்த கடனை நினச்சி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த வேதத்தின் மேலே கையை வச்சு சொல்லுங்கள். உபாகமம் 28:12 சொல்லுங்கள். உபாகமம் 28:12 இதன்படி, அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களே, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கீங்களே, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய்ன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு அப்பா என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடன் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயம் மாற்ற வல்லவர். ஆமென். ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படியே தலைகளை தாழ்த்தி, நீங்கள் இருக்கிற இடத்துலையே அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என் கூட ஜெபம் செய்யுங்க. அன்பு தகப்பனே, இன்று நாங்கள் தியானித்தும் ஆண்டவரே, ஆமோஸில் அப்பா என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இன்று நாங்கள் தியானித்தும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். மந்திரம் மாந்திரகம் என்னும் சிறையிருப்பிலிருந்து ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் தொடுதல், இயேசுவின் வார்த்தையை கேட்கும் பொழுதே அவர்கள் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும் சுவாமி. மந்திரம் மாந்திரம் கட்டுகள் என்னும் சிறையிருப்பிலிருந்து மாறட்டும். எப்பேற்பட்ட கட்டுகள் மாறட்டும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஆண்டவர். 2வது, சாபம் என்னும் கட்டுகளிலிருந்து, சாபம் என்னும் சிறையிலிருந்து அவர்களை விடுவீங்க ஆண்டவரே. அப்பா, வியாதி என்னும் சிறையிலிருந்து அப்பா ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா பல வியாதிகள் அவங்களே ஆண்டவரே அவர்களை மேற்கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில். அப்பா ஆண்டவரே, எங்கள் மேலே மனம் இறங்குங்க சுவாமி, எங்கள் மேலே மனம் இறங்குங்க சுவாமி. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. வியாதி என்னும் சிறையிருப்பிலிருந்து அப்பா மாற்றுங்க ஆண்டவரே, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. பலவீனம் என்னும் சிறையிருப்பு மாறட்டும். கட்டுகள் என்னும் சிறையிருப்பு மாறட்டும். பாவம் என்னும் சிறையிருப்பு மாறட்டும். பயம் என்னும் சிறையிருப்பு மாறட்டும். சத்துருக்கள் பகைஞ்சவர்கள் என்னும் சிறையிருப்பு மாறட்டும். பஞ்சம் வறுமை என்னும் சிறையிருப்பு மாறட்டும் சுவாமி. அப்பா, கடன் என்னும் சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்களேன், ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அப்பா உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்பா உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். சொல்லுங்களேன், ஒப்பு கொடுங்களேன். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்கள். ஏசப்பா உடைய வேத வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான சிறையிருப்பை மாற்றப்போவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலேயும் அப்பா, அவர்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, கணவர் மேலே, எல்லார் மேலேயும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட சுற்றிலும் வேலி அடைங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.